ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்கிரீஷன் பத்தி தான் பார்க்க போறோம். எக்ஸ்கிரீஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், ஈவன் கடைசி டாபிக் இன் லைஃப் ப்ராசஸ். ஓகேவா? எக்ஸ்கிரீஷன் இஸ் a process by which the waste product produced during metabolic activity is removed from the body. ஓகேவா? மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நம்ம பாடியில நடக்கிற எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டினாலையும் ஃபார்ம் ஆகிற அந்த வேஸ்ட் எக்ஸ்கிரீட் பண்றதுதான் இந்த ப்ராசஸ். ஓகே, எக்ஸ்கிரீஷன் அப்படின்ற ப்ராசஸ். ஓகே, இன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் த செல் இன்டு சரௌண்டிங் பை டிஃப்யூஷன். யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்னு சிம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் என்ன பண்ண போகுது, அதோட வேஸ்ட் எப்படி எக்ஸ்கிரீஷன் பண்ண போறோம்னா டிஃப்யூஷன், அவ்வளவுதான். அந்த சரௌண்டிங்ல அப்படியே இருந்தா அதோட வேஸ்ட் அப்படியே எக்ஸ்கிரீட் பண்ணிடும். ஈவன் அமீபா, பாராமிசியம் இந்த மாதிரி யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்லாம் டிஃப்யூஷன் தான் பண்ணும். ஆனா மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் எல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேளுங்க. ஸோ மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் எல்லாமே சரௌண்டிங்கோட கான்டாக்ட்ல இருக்கிறது இல்லை ஃபர்ஸ்ட். ஓகேவா? அந்த சரௌண்டிங்ல கான்டாக்ட்ல இருக்காதனால அதால என்ன பண்ண முடியாதுன்னா எல்லா செல்லும் இண்டிவிஜுவலா டிஃப்யூஷன் பண்ண முடியாது. ஸோ மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ல எக்ஸ்கிரீஷனுக்கு இண்டிவிஜுவலா ஒரு பார்ட் வேணும், ஆர்கன் வேணும். ஓகேவா? ஸோ அந்த ஆர்கன் சிஸ்டம் தான் நம்ம எக்ஸ்கிரீஷன்ல படிக்க போறோம். எக்ஸ்கிரீஷன் இஸ் அ ப்ராசஸ் டு ரிமூவ் வேஸ்டஸ். ஓகேவா? ஸோ நம்ம பாடியில மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம் the waste products are removed through specialized organs. சில ஆர்கன் இருக்கு, அந்த ஆர்கன் வழியா excretion in human being. In excretory system consisting of pair of kidney, pair of ureters, urinary bladder, urethra. Okay, each kidney has number of excretory units called nephron. ஒவ்வொரு கிட்னிலும் நிறைய மில்லியன்ஸ், லேக்ஸ் அண்ட் மில்லியன்ஸ்ல வந்து என்ன இருக்க போகுதுன்னா நம்மளுக்கு நெஃப்ரான்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? அந்த நெஃப்ரான்ஸ் தான் வந்து ஃபில்ட்ரேஷனுக்கு யூஸ் ஆக போகுது, அது வேஸ்ட் எல்லாம் எக்ஸ்கிரீட் பண்றதுக்கு யூஸ் ஆக போகுது. ஓகேவா? சோ திஸ் இஸ் கிட்னி. அல்ல நம்மளோட கிட்னில என்னென்னலாம் இருக்குன்னா பேர் ஆஃப் யூரேட்டர், யூரினரி பிளாடர், யூரேட்ரா. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுதான் நம்ம அட்ரினலின் கிளாண்ட் எங்க இருக்க போகுதுன்னா கிட்னியோட டாப்ல இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். இது கொஸ்டினா கேட்பாங்க நிறைய வாட்டி, டயக்ராம்ல மார்க் பண்ண சொல்லவும் செய்வாங்க. ஓகேவா? மறந்துடாதீங்க. அயோட்டா வழியா, இதுதான் அயோட்டா. ஓகேவா? சோ இது வந்து வேனாக்காவா, இது அயோட்டா. ஓகேவா? சோ இங்க கிட்னி, இந்த சீட் மாதிரி இருக்குல்ல, இந்த சீட் மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட கிட்னி. சோ இதுல நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? மெடுலா, ஈவன் மெடுலான்னு இருக்கு, கேப்லரிஸ் இருக்கு, இதுலயும் நிறைய விஷயம்லாம் இருக்கு. ஓகேவா? சோ நம்ம இதுல என்ன படிக்க போறோம்னா, இதுல எப்படி ப்ராசஸ் ஆகுது, யுரேட்டர்ஸ் எங்க இருக்கு, இது எங்க கனெக்ட் ஆகுது, யுரேட்ரால எங்க கனெக்ட் ஆகுது, யூரினரி பிளாடர்னா என்ன, ஒவ்வொன்றோட ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறோம். எக்ஸாக்டா இப்படிதான் இருக்கும். கிட்னி, யுரேட்டர், ரைட் லெஃப்ட். ஓகேவா? பிளாடர், இதுதான் பிளாடர். ஓகேவா? இது யுரேட்ரா. ஓகேவா? சோ இது அட்ரினல் கிளாண்ட், கிட்னி, மெடுலா சொன்னல, மெடுலா, இது கார்டெக்ஸ். ஓகேவா? இந்த உள்ள இருக்க இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல, இது மெடுலா. அவுட் சைடு இருக்கிறத கார்டெக்ஸ் சொல்லுவாங்க. ரீனல் பெல்விஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பார்ட்டை, ரீனல் வெயின் சொல்லுவாங்க இத, ப்ளூ கலர். ஈவன் ரீனல் ஆர்டரிஸ் ரெட் கலர். ஓகேவா? நெஃப்ரான் எப்படி இருக்கும் டயக்ராமா ரெப்ரசென்ட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. இது யுரேட்டர், ரைட் அண்ட் லெஃப்ட். இது யுரேட்டர், ஓப்பனிங் ஆஃப் யுரேட்டர், தட் இஸ் யூரினரி பிளாடர். இது யுரேட்ரா. ஓகேவா? சோ இதோட கிராஸ் செக்ஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. நெஃப்ரான்ல வந்து பவுமன்ஸ் கேப்சூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டயக்ராம் பார்த்துக்கோங்க, டயக்ராம்ல இருந்து क्वेश्चंस வரும். கரெக்டா? டயக்ராம் டிரா பண்ண சொல்ல மாட்டாங்க, பார்ட்ஸ் மார்க் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நெஃப்ரான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். Each nephron has a cup-like structure called Bowman capsule. ஒவ்வொரு நெஃப்ரான்ல என்ன இருக்குன்னா இந்த கப்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுதான் பவுமன் கேப்சூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கப்பு மாதிரி. சோ இது வழியா தான் போகும். இது வழியா போயிட்டு இந்த டியூப் எல்லாம் கனெக்ட் ஆகி ஃபுல்லா ஃபில்ட்ரேஷன் நடந்து வேஸ்ட் எல்லாம் எதுவோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணும். ஓகேவா? Bowman capsule containing a bundle of capillaries called glomerulus. The Bowman's capsule leads into a tubular structure which join into a collecting duct. Okay, collecting duct la போகும். The renal arteries being the nitrogenous waste bring nitrogenous waste like ammonia, urea, uric acid,
அலாங் வித் எக்ஸஸ் வாட்டர். எக்ஸஸா இருக்க பாடியில இருக்க வாட்டரோட சேர்த்து இந்த யூரியா, யூரிக் ஆசிட், அதுக்கப்புறம் அமோனியா, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எங்க வரும்? ரீனல் ஆர்டரிஸ் கொண்டு வரும். ஓகேவா? ஈவன் சால்ட் இன்டு நெஃப்ரானுக்கு கொண்டு வரும். இட் ஃபில்டர் த நைட்ரஜனஸ் வேஸ்ட் வாட்டர் அண்ட் சால்ட் விச் பாசஸ் த்ரூ த tubular structure into a collecting duct. அந்த இது வழியா நெஃப்ரான் வழியா மூவ் ஆயிட்டு ஃபுல்லா செப்பரேட் பண்ணிட்டு ஃபில்ட்ரேட் பண்ணிட்டு கலெக்டிங் டக்டுக்கு வரும். The waste then pass to the ureter into the urinary bladder. ureter next ureter வழியா என்ன ஆகும்? urinary bladderல கலெக்ட் ஆகும். Then it sent out to the urine வழியா ureter வழியா to ureter urine வழியா ரிமூவ் ஆயிடும். The useful product like amino acid, glucose, salt etc. are reabsorb. திருப்பி வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல் குளுக்கோஸ் எக்ஸஸா இருக்குது, சால்ட் எல்லாம் என்ன பண்ணணும்னா திருப்பி பிளட் வந்து அதாவது கேப்லரிஸ் என்ன பண்ணணும்னா பிளட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அது வந்து டியூபுலர் ஸ்ட்ரக்சர் அண்ட் கோஸ் into the real weight. எக்ஸ்கிரீஷன் இன் பிளான்ஸ். பிளான்ஸ்ல எப்படி எக்ஸ்கிரீஷன் நடக்குதுன்றோட இந்த லெசன் முடியுது. So in plants, gaseous waste products produced during respiration, carbon dioxide and photosynthesis, O2 are removed through the stomata. Stomata வழியா எக்ஸஸா இருக்க கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் ரெண்டுமே ரிமூவ் ஆக போது. எப்போ அப்படின்னு பார்க்கும்போது ரெஸ்பிரேட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் பண்ண போது, போட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது பை ப்ராடக்ட் ஆஃப் ஆக்சிஜனை ஸ்டொமேட்டா வழியா ரிமூவ் பண்ண போகுது. எக்ஸஸ் வாட்டர் இஸ் ரிமூவ்டு த்ரூ ஸ்டொமேட்டா. வாட்டரும் வந்து எக்ஸஸ் வாட்டர் டிரான்ஸ்பிரேஷன் வழியா remove ஆயிடும். that is transpiration. Okay, some waste product are stored into a leaf and removed, then leaves dried and fall. சிலது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும் லீஃப்ல, அந்த லீஃப் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் அப்புறம் ஷெட் ஆயிடும், ட்ரை ஆகி. ஸோ அதுதான் ஈவன் ஃபால் ஆஃப் ஆயிடும். ஓகேவா? ஷெட் ஆயிடும். ஸோ அப்படியும் வந்து வேஸ்ட் ரிமூவ் ஆகுது. சில நேரத்துல சில வேக்வல்ஸ்ல ஸ்டோர் ஆகியிருக்கு அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்லாம் கம்ஸ் ஆகும், ரெசின் ஆகும். சில பிளான்ஸ்ல ட்ரீஸ்ல வந்து ஸ்டோர் ஆகி அந்த ஸ்டெம் வழியாவோ இல்ல அந்த பார்க் இருக்குல்ல அதுலயோ வந்து ஸ்டோர் ஆகி ரிமூவ் ஆயிடும். அண்ட் ஹோல்டு சைலம் செல்ஸ். ஹோல் சைலம் செல்ஸ் ரெசினா தான் ரிமூவ் ஆகும், மறந்துடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிமூவ்டு த்ரூ ரூட்ஸ். சில வேஸ்ட் ப்ராடக்ட் ரூட்ஸ் வழியா ரிமூவ் ஆகும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கிளியரா சொல்லணும்னா இந்த லெசன்ல இருக்க எல்லா டாபிக்கும் கம்ப்ளீட்டட். ஓகே, 6th லெசன் தட் இஸ் லைஃப் ப்ராசஸிங் பயோல ஃபர்ஸ்ட் லெசன். இவ்வளவுதான். இந்த 4 டாபிக்கும் 4 வீடியோ சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த லெசன் கம்ப்ளீட்டட். ஓவர் வியூ வந்து நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல வந்து கம்ப்ளீட்டா ஒரு லெசன் ஃபுல்லாவே ஓவர் வியூ சொல்லிடுறேன். என்னென்ன கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அந்த டீட்டெயிலையும் நான் சொல்லிடுறேன். இப்பத்துல இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? படிக்கிறத கான்செப்டோட படிச்சுக்கோங்க. கான்செப்ட் இம்பார்ட்டன்ட். கான்செப்ட்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இந்த வீடியோல ஏதாச்சும் இஷ்யூ இருந்தாலோ இல்ல டவுட்ஸ் இருந்தாலோ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க கமெண்ட் வழியா. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.